கபடி இந்த ஆட்டம் எக்கச்சக்கமான பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான பேரோட வாழ்க்கையை மாத்த போகுது. அந்த வரிசையில இன்னைக்கு சேலத்தை சேர்ந்த தமிழ்நாட்டோட பெஸ்ட் பிளேயரான சஞ்சீவி ப்ரோ தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். ஹாய் ப்ரோ, உங்க கூட ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம ரொம்ப பிஸி ஷெட்யூல், அப்பப்ப ஷெட்யூல் நம்ம பண்ண முடியல. நீங்க அது ரொம்ப தடவை கேட்டிருக்கீங்க. ஆமா, அப்ப வந்து திடீர்னு நடுவில் வேற வேற ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது சம்திங் மாறி போயிடுது. ஆமா, இப்ப கொஞ்சம் டைம் அமைஞ்சதுனால. ஓகே ப்ரோ, கபடி எப்ப விளையாட ஆரம்பிச்சீங்க? கபடி எப்படி உங்க வாழ்க்கையில வந்துச்சு? கபடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு விளையாட்டு சைடு போய் இதே ஐடியாவே கிடையாது எங்க ஊர்ல இருக்கும்போது. அப்ப வந்து சடனா கிராமவியல் ப்ரோக்ராம் சொல்லி நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்க. அதாவது கிராமத்துல இருக்கவங்க அந்தந்த கிராமம் இருக்கவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நார்மலா கவர்மெண்ட் அந்த டைப் தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப வந்து ஊர்ல இருக்க எல்லா பேரும் விளையாண்டு இருந்தாங்க. அப்ப வந்து என்னன்னா கபடி விளையாண்டு இருக்கும்போது நம்ம அப்பாவும் கபடி பிளேயர். அதனால கபடி மேட்ச் விளையாண்டுருக்கப்ப அதுல வந்து நல்லா விளையாண்டாங்க பசங்க. விளையாண்டதை பார்த்துட்டு நானும் விளையாட போறேன் அப்படின்னு கேட்டது விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பிளேயர்ஸோட வீட்லயும் அப்படிதான். அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஏன்னா அப்ப வந்து நான் சின்ன பையன் ரொம்ப. அப்ப வந்து அதனால பெரிய பசங்க மட்டும் தான் ஆடுவாங்க. அதனால பெரிய பசங்களோட போய் விளையாண்டு ஏதாவது அடிபட்டு போகுதுன்னு அப்படி சொன்னாங்க. விளையாட வேணாம்னு சொல்லல. அந்த டைம்ல ஒரு ஸ்பார்க் ஆச்சு, விளையாடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்கூல்ல விளையாடுறது, அந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட் போறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் விளையாண்டப்ப நமக்கு அந்த இதுல சர்டிபிகேட் ஒன்று வந்துச்சு. பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட். அந்த அளவுக்கு பெரிய பிளேயர்லாம் அப்பெல்லாம் இல்லை. பிளே பண்ணதுல நமக்கு சாயில இது கிடைச்சிச்சு. சேலம் சாயில. அப்ப 11th 12th படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நார்மலா டீசெண்டா அப்ப ஓடிச்சு. மினிமம் ஃபர்ஸ்ட் வெயிட் வந்து 81 kg இருந்தேன். அது வந்து வெயிட் கேட்டகரி கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் முடிஞ்ச அளவுக்கு 69 kg வரைக்கும் கொண்டு வந்தேன். அப்ப வந்து எங்க கோச் வந்து அறிவலன் சார் நம்ம வந்து எவ்வளவு புளிஞ்சு எடுக்க முடியுமோ எல்லாமே புளிஞ்சு எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து ஃபிட்னஸ் அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சாய் டயட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சூப்பரான அருமையான டயட்டு, உடம்பு நல்லா பிசிக்கலி மெயின்டைன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா சடனா கோச் இல்லைன்னு சொல்லிட்டு சாயை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்ப சேலம் சாய் கிடையாது இல்ல? இப்ப சேலம் சாய் கிடையாது. கடைசி செட் நாங்க முடிஞ்சது. உங்க அப்பா வந்து சர்வீசஸ்ல விளையாடி இருக்காரு? ஆமா ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, நீங்க யுவா சீரிஸ் விளையாடுனீங்கல்ல, இப்ப 2 வாட்டி விளையாடுனீங்க. அதுல ஒரு வாட்டி உங்க டீம் டைட்டில் அடிச்சாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா இங்க இருந்து டேரக்டா யுவா மாதிரி ஒரு பெரிய லீக்ல போகும்போது எப்படி இருந்துச்சு? இங்க இருந்து யுவா லீக் நீங்க வெளியே இருந்து பாக்குறதுக்கு டக்குன்னு போன மாதிரி இருக்கும். ஆனா அங்க உள்ள இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போறது வந்து எவ்வளவு கஷ்டம். உள்ள இருக்க பிளேயர் இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம என் கூட விளையாண்டவங்க சுதாகர். ஆமா சுதாகர். அப்புறம் தஞ்சாவூர்ல இருந்து அஜித், கபடி முரளி, அப்புறம் முகில், அவரும் கோகுல் எல்லாருமே விளையாண்டோம். எல்லாருமே அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் யுவா சீரிஸ். நீங்க எல்லாம் ஒரு டீம்ல இருந்தீங்க எல்லாமே? அப்ப வந்து செமில ஏதோ டீம். ஆமா, செமில ஹரியானா, ஃபைனல்ல செகண்ட் பிளேஸ்ல. ஃபைனல் வந்து ஹரியானா கூட இருக்கும். அதுல இருந்து மேக்சிமம் எல்லா பேருமே பிகே ஆடிட்டாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பிகே ஆடிட்டாங்க. முகிலன் ப்ரோ இல்ல யூ மும்பைல ஆடினார் இல்ல? முகிலன், கோகுல். அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு அடுத்த சீசன் வந்து இதுல கிடைச்சிச்சு. நம்ம மைசூர்ல நடந்துச்சு. மைசூர்ல நடந்துச்சு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம். அது இன்டர்மீடியட்லயே நம்ம வந்து என்னன்னா இங்க ஐசிஎஃப்ல அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நமக்கு அந்த சீசன் பாதியிலே நீங்க வந்துட்டீங்க, கண்டினியூ பண்ண முடியாம அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. அந்த வாட்டி கப் அடிச்சாங்கல்ல. அதுக்கப்புறமே அதோட கண்டினியூஸாவே தெலுங்கு டைட்டன்ஸ்ல சைன் பண்ணிட்டோம். அதனால அங்க போக முடியல. அப்படியே நம்ம இங்க வந்து செட்டில் ஆயிட்டனால அப்படியே ஐசிஎஃப்ல போய். உங்க வாழ்க்கையில கபடியில சேலம் சாய் தான் ஒரு இம்பார்ட்டன்டான பங்கு. இந்த இன்ஜுரிஸ் எப்படி ஒரு பிளேயரா எப்படி கடந்து வரீங்க? அதாவது இன்ஜுரிஸ்ன்றது வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து ஒழுங்கா ஏதாவது பண்ணாம விட்டு நம்மளால முடியாத அந்த வசதினால பண்ணு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இன்ஜுரி ஆகும். ரெஸ்ட் கொடுக்கணும். இல்ல அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்ல. இப்போ உங்களால இந்த விஷயம் பண்ண முடியும்னா தான் உங்களால பண்ண முடியும். நம்ம முடியாத ஒரு விஷயத்த என்னால இது பண்ணியே தீருவேன்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது. அப்படி அடம் பிடிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கேற்ற ஒர்க் அவுட் நீங்க பண்ணி அந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்ப நீங்க எழுந்திரி உங்களுக்கு கபடி விளையாடுங்க, நீங்க போய் ராக்கெட் விட்டுங்க சொன்னா உங்களால முடியாது. ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அதுல நிறைய பேர் என்னன்னா இன்ஜரி இருக்கும், இன்ஜரி ரெக்கவர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஹார்டா விளையாட ஆரம்பிப்பாங்க. நிறைய பிளேயர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, அதாவது லைட்டா வலிக்குது, லைட்டா அடிபட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் விளையாடுவேன் அப்படின்னு விளையாடுறதுதான் மெயின் ரீசன் தப்பு. அதாவது மசில் வந்து 0.5 mm டேர் ஆயிருக்குன்னா நீங்க அதோட ஃபோர்ஸ் கொடுத்து விளையாண்டீங்கன்னா இன்னும் 5 mm எக்ஸ்ட்ரா டேர் ஆகும். உங்களுக்கு 0.5 வந்து ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் விட்டீங்கன்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும். 5 mm எல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்றது கூட போகலாம்.
நிறைய பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் என் கூட இருக்க பிளேயர்ஸ்க்கு அந்த மாதிரி நடந்திருக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன். ஆமா. எப்படியும் ப்ரோ பிகேல வந்து நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஆரம்பிச்சிருக்கோம்ல, இப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், ஒரு நாள் நம்ம நிச்சயமா இதுல ஆடணும்னு ஒரு கனவு உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த பிகேஎல் டோர் உங்களுக்காக ஓபன் பண்ண அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து இந்த லக் அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரிதான். அதாவது ஏகப்பட்ட மேட்ச் விளையாண்டுருக்கோம், நிறைய டைட்டில் பண்ணிருக்கோம், எதுவுமே எதிர்பார்த்து நம்ம பண்ணது கிடையாது. நம்மளது வந்து என்னன்னா விளையாடணும், விளையாண்டு வெளியே தெரியணும், அவ்வளவுதான். ஆமா. விளையாண்டு வெளியே தெரியணும். அந்த சடனா அந்த ஒரே அந்த ஒரு மாசத்துலயே எல்லாமே முடிஞ்சிச்சு. நமக்கு வேலை கிடைச்சா இருந்தாலும் சரி, பிகேஎல் கிடைச்சா இருந்தாலும் சரி, யுவசி நம்ம விளையாடி இருந்த டீமும் டைட்டில் அடிச்சாங்க. அதுல எல்லாமே வரிசையா எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஒரு மாசத்துல லக்கியான மந்த்னு சொல்லுவேன். அந்த மந்த்ல டக்கு டக்கு டக்குன்னு ஒரே மந்த்ல மூணுமே. அது எந்த இயர்ல போ? 2023 7வது மாசம். டூவாட்டைல நீங்க நல்லா விளையாடுனீங்க, அதுல ஒரு பேரு வந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு பையன் சஞ்சீவ் இறக்கிட்ட டூவாட்டைல ஸ்கோர் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு நேம் இருந்துச்சு. அந்த சீசன்ல வந்து ஓரளவுக்கு டைட்டா போயிட்டு இருந்துச்சு எல்லா மேட்சும். நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லா பேரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அதாவது நாங்க பாண்டிச்சேரி விளையாண்டதுல அங்க இருந்து 2-3 பேர் தான் அங்க போயிருந்தோம். ஏன்னா அங்க 2 டீமா பிரிச்சுட்டாங்க, நீலகிரி நைட்ஸ்னு சொல்லிட்டு. ஆமா, நீலகிரி நைட்ஸ், பழனி டஸ்கர்ஸ். ஆமா, 2 டீம். அதுல வந்து நான் பழனி டஸ்கர்ஸ்க்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 மேட்ச். அது ரெண்டுமே நம்ம இடத்துல உள்ள டீம் தான். ரெண்டுமே நம்ம. ஓகே, அது சவுத் பேஸ்க்கு நார்த் டீம் அதெல்லாம் கலந்து போட்டு இது பண்ணாங்க. அதாவது வந்து டீம் அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ வந்து நமக்கு 7-8 மேட்ச் டைட்டா போச்சு. எல்லா பேரும் புது பசங்களா இருக்காங்க, எப்படி பிளே பண்ண. நாங்களும் ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி நம்ம நார்மலா விளையாடுறதை தாண்டி லைட் எல்லாம் ஒரு ப்ரோ கபடி செட்டப்ல தான் இருந்துச்சு. அந்த அளவு ஆடியன்ஸ் இல்ல உண்டு, ப்ரோ கபடி செட்டப் தான். அது வந்து நியூ யங் பிளேயர்ஸ் வெளியே கொண்டு வரதுக்காக அந்த ஸ்டேஜ். பட் அதுல இருந்து எக்கச்சக்கமான ப்ரோ கபடி பிளேயர்ஸ் வந்தாங்க. நீங்க பார்த்தா நவீன் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், நவீன் அதுல விளையாடுனாரு. நவீன் விளையாண்டுருக்காரு, அசுமலி விளையாண்டுருக்காரு. இப்போ நிதின் சொல்லிட்டு நிதின் தங்கர் விளையாடுனாரு. இப்போ வேற யூபிஓதால ஒரு பையன் ஹைட்டா இருப்பான் விளையாடுறான்ல, அவன் அதுல எல்லாருமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிளேயர்ஸ்லாம் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் பார்த்தோன்னே ஃபியர் ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு. நம்ம போய் அங்க நின்று இதுதான் மேட்ச், இதுதான் கேம் அப்படின்னு. எல்லாமே நல்ல பிளேயர் தான். ஆமா, பயத்தினால வெளியே வர முடியாதுதான். ஊர்லயே விளையாடிட்டு திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும்போது 4-5 மேட்ச் நல்லா விளையாண்ட உடனே அவங்களுக்கு, அதாவது நம்ம விளையாண்ட உடனே சரி சஞ்சீவ் விளையாடுறான், நம்மளும் அந்த மாதிரி விளையாடி தானே நம்மளால விளையாட முடியும். சுதாகர் ப்ரோ எல்லாம் ரொம்ப பெருசா அதுல தெரிஞ்சாரு வெளியே. அவன் அதுக்கு முன்னாடி நல்ல ஓரளவுக்கு பிளேயர் நல்லா விளையாண்டு. ஆமா, அது மூலியமா ஸ்டேஜ் நல்லா கிடைச்ச நல்ல பிளேயர். அப்புறம் பவன் ஷெராவத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு. நீங்க அவர் கூட அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கீங்க. அவரை பத்தி சொல்லுங்க. அவரை பத்தி என்ன சொல்றதுன்னா, இப்ப நான் ரீசெண்டா டெல்லி கூட போயிட்டு இருந்தோம். ஓகே, அவர் வீட்டுக்கு போயிட்டு நல்லா டீ எல்லாம் பார்த்துட்டு. டெல்லி அவர் வந்து இந்தியா பிளேயர்னா உங்களுக்கு கிரவுண்ட்ல மட்டும்தான் இந்தியா பிளேயரா இருக்காரு. மற்றபடி நானும் ஒரு ரூம் எடுத்தான். ஓகே, அதுல வந்து நான் ஃப்ரெண்டு கூட எப்படி பேசுவேன், க்ளோஸ் ஃப்ரெண்டு ஊர் பசங்க கூட எப்படி பேசணும், அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் கூட அவ்வளவு ஒரு இது வச்சிருப்பாரு. எப்பவுமே அவருக்கு நான் ஒரு பெரிய பிளேயர் அந்த மாதிரி ஒரு இது எப்போ இருப்பாரு. அதாவது பெரிய பிளேயர்னா கிரவுண்ட்ல மட்டும்தான் நீங்க பெரிய பிளேயர். ஆமா, சில பேர் வந்து வெளியே வந்தாலும் அந்த ஒரு இதுலயே நடப்பாங்க. கிரவுண்ட்ல இப்ப நானும் அவர் ஒரே டீம்ல விளையாடுவோம். அதாவது தப்பு பண்ணா கண்டிப்பா திட்டுவாரு. ஆனா அடுத்த செகண்ட் கிரவுண்ட் ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துட்டா லிஃப்ட்ல போறப்ப ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு நம்ம தப்பு சொல்லி கட்டுவாரு. ரூம்ல போய் நானும் அவரை ஜாலியா படம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியா ஓடிடும். படம் பாப்பீங்களா? சினிமால நிறைய பாப்பீங்களா? அதாவது கேம்ப் சீசன்ல ஓகே எல்லாமே, மேட்ச் சீசன்ல உங்களுக்கு எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும். ஓகே, கபடி போக உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா மீன்ஸ் இப்போ எல்லாருக்குமே இப்போ நம்ம பர்டிகுலரா ஒரு கேம் இம்பார்ட்டன்ட் எடுத்து விளையாடுவோம். அதை தாண்டி டைம் பாஸ்க்கு சில கேம் வச்சிருப்பாங்க. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நல்லா விளையாடுவாங்க சில பேர். டைம் பாஸ்னா பிசிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏதாவது வாலிபால் அந்த மாதிரி விளையாடலாம். போன்னா நார்மலா ஏதாவது இந்த லூடோ அந்த மாதிரி. லூடோ நிறைய கான்டாக்ட் கிடைக்கும் இல்ல கபடி விளையாடும் எல்லா ஊர்ல நிறைய பசங்களுக்கு நம்மள தெரியும். அதோட இப்போ நீங்க பொதுவாவே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாடி மேக்சிமம் எந்த ஊர்ல போனாலும் உங்களை கண்டிப்பா ஒரு கபடி தெரியாதவங்க ஓகே, கபடி தெரிஞ்சிருந்த 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 7 பேருக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நிறைய பேர் பேசுறதுக்கு வருவாங்க. அந்த புதுசா ஆளுங்களோட இன்டராக்ட் பண்ற அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி இருந்த புதுசுல நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பேசுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு தெரியல, பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சையா இருந்துச்சு. போக போக என்ன ஆச்சுன்னா அதுவே பழகிடுச்சு. நார்மலா என்ன பேசுறாங்க, என்ன சொன்னா கேட்டா என்ன சொல்றது, அந்த மாதிரி நார்மலா தைரியம் வந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூக்காக கேட்கும்போது நீங்க ஒரு வாட்டி கூட மெசேஜ் ரிப்ளை பண்ணாம இருந்தது கிடையாது. அந்த ஒரு ஹம்பிளான ஒரு ஆட்டிடியூடு எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட. நான் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன், நிறைய பேர்கிட்ட கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நாள் சரி என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம கேட்டு பார்ப்போம் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா உங்களோட ரீல்ஸ் நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருந்தேன்.
இப்ப ரொம்ப நாளா போடுறதே கிடையாது ரீல்ஸ். கேம்ப் டைம்ல போட்டிருந்தேன். இப்போ இப்போ வந்து அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நம்மளே வீடியோ எடிட் பண்ணி போடுறதுனால நமக்கு வந்து சரியான ரெக்கவரி பீரியட் கிடைக்கல. அதனால அது வந்து அப்படியே போய் இதுக்கே ஒரு டைம் வேணும். எடிட் பண்ண உட்காந்தாலே டைம் போறது தெரியாது. 2 மணி நேரம் எல்லாம் ஈஸியா போயிடும். நம்ம வந்து ரெக்கவரி டைம், தூங்குற டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகிறதுனால ஒரு பிளேயருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரெக்ட் டைம் தூங்குறது எழும்புறது. அப்புறம் நீங்க வந்து ஸ்கூல் டீம்ல விளையாடி இருக்கீங்க, காலேஜ் டீம்ல விளையாடி இருக்கீங்க, ஐசிஎஃப் விளையாடி இருக்கீங்க, ப்ரோ கபடி, யுவா சீரிஸ், அப்புறம் கெஸ்ட் நம்ம விளையாடுவோம் சில டீமுக்கு. இப்படி எக்கச்சக்கமான கபடி விளையாடி இருக்கீங்க. இந்த மேட்ச்னால இப்ப நிறைய பேருக்கு வந்து எவ்வளவுதான் பெரிய ஸ்டேஜ்ல போனாலும் இந்த ஊர்ல சின்ன வயசுல விளையாடின மேட்சோ இல்ல ப்ரோ கபடி ஏதோ ஒரு மேட்ச் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், மறக்கவே முடியாது. ஈரோட்ல ஒரு மேட்ச் விளையாண்டோம். ஓகே. 7 லைன்ஸ் சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கா? இருக்கு. 7 லைன்ஸ் சேலமா? 7 நாங்க வந்து அகாடமி விளையாண்டோம். சேலம் சாமி அகாடமி. ஆமா. ஓகே. ஆப்போசிட் டீம் வந்து 7 லைன்ஸ் சொல்லிட்டு எங்க சீனியர் அஜித் அண்ணன் தஞ்சாவூர். அவர் வந்து யுவா சீரிஸ்ல கோச் இருந்தார். அவர் தான் யுவா சீரிஸ்ல லெஃப்ட் கார்னர்ல இருந்தார். ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரியும். அவர் வந்து எங்களுக்கு ஆப்போசிட் விளையாண்டாரு. நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ரம்மி, அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய சீனியர் பிளேயர்ஸ். அந்த டைம் நாங்க வந்து என்ன நினைச்சோம்னா, நீங்க ஒரு ஸ்டேஜ் பசங்க, நாங்க எங்க ஸ்டேஜ் பசங்க எல்லாம் நார்மல் செட் பசங்க. சொன்னதுக்கு நாங்க என்ன பேசணும்னா, டீம் நல்ல டீம், ரைடர் ஹெவி ரைடர், டிஃபென்ஸ் பிளேயர் நல்ல பிளேயர், அதனால தோத்துருவோம்னா நினைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்க எஃபர்ட் ஃபுல்லா போட்டு விளையாடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப வந்து நாங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு விளையாண்டோம். எங்களுக்கே தெரியாது நாங்க ஜெயிப்போம். ஆனா அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து எங்க அஜித் அண்ணன் அவர் வந்து கை கொடுக்கும் போது தம்பி சூப்பரா விளையாண்டடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா சாயில இருக்கும்போது விளையாடுற அடிச்சு ஓரளவு. அவரு சாயில இருந்தாருல்ல, அவர் எங்க சீனியர், அவரு சித்தார்த் அண்ணன், அவங்களே அவர் கொஞ்சம் லீனா இருப்பாருல்ல, ஒல்லியா இருப்பாருல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை இது பண்ணாங்க. ஆனா அப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே காரணமே அதனாலதான். அதாவது ஒவ்வொரு பிளேயரோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஆள் வந்து இன்டராக்ட் பண்றதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். தப்பான ஸ்டார்டிங்ல நம்ம கபடி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் கபடி விளையாட போகும்போது எங்க அண்ணன் ஒருத்தர் வந்து சொன்னார் என்கிட்ட. நான் ஃபர்ஸ்ட் ரைடரா தான் இருந்தேன், அப்புறம் லெஃப்ட் கார்னர். அவர் சொன்னார், ஒரு நாள் என்ன விளையாட போகும்போது என்ன விளையாட இறக்கல. என்கிட்ட சொன்னாங்க, இப்ப நான் பல்க் பில்ட் கிடையாது, அப்போ உன்னால இடிச்சிட்டு போறது நடக்காது, யாராச்சும் வந்தாங்கன்னா ரொட்டேஷன் நீ பண்ணு. நான் ரொட்டேஷன் கரெக்டா பண்ண மாட்டேன் என்று சொன்னார். எல்லாரும் விளையாடுறாங்க, சூர்யா உட்பட எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, நீ செவத்துல போய் நின்று அடிச்சு திரும்பிட்டு என்ன அன்னைக்கு ஃபுல்லா அதே பண்ண விட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி, நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் விளையாடவே போல, நிப்பாட்டிட்டேன் சின்ன வயசு. அப்புறம் நான் எனக்கு டிஃபென்ஸ் தான் பிடிக்கும், அங்க நான் ரைடு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் மாறிடுச்சு. பட் இப்பதான் புரியுது, அதெல்லாம் நான் அந்த சின்ன வயசுல நம்ம சொல்லி தர விஷயங்கள் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் எப்பவுமே. அப்போ புரியாது. எவ்வளவு பிளேயர்ஸ் எனக்கு ரொட்டேஷன் வச்சு அஷு மாலிக் எல்லாம் அடிக்கணும்னா ரொட்டேஷன் போட்டு எப்ப லைன்ல போறாருன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க நல்லா ரொட்டேஷன் பண்றீங்க. அதெல்லாம் அந்த டைம்ல தெரியாது எதுக்கு சொல்றாங்க, நம்ம கஷ்டப்பட்டு. நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இப்போ உங்களை அடிக்க செயின்ல பாக்கும்போது செயினுக்கு உள்ளாடி மாட்டாமலே ரொட்டேஷன் பண்ணி விட்டுருங்க. மேக்சிமம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரைடு நீங்க தான் விளையாடுவீங்க. நிறைய மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ரைடுல ஸ்கோர் பண்றீங்க, அதுவும் 3 பாயிண்ட் ரைடு. இதெல்லாம் நம்ம டீம் நம்ம தான் வைக்கிற நம்பிக்கை தான். இப்போ நம்ம புதுசா ஒரு ஊர்ல போகும்போது நம்ம ஒரு நார்மல் டீமா இருப்போம். அந்த வயசு இப்ப கிடையாது. இப்போ ஐசிஎஃப்ல போகும்போது அந்த ஒரு ஹை இருக்கு. அப்போ நம்ம வந்து பெரிய டீம் அடிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த ஊர் மக்கள் நமக்கு ஃபேனா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மேட்சுக்கு அப்புறமா அவ்வளவு கரகோஷம். ஃபர்ஸ்ட் அவங்கள சப்போர்ட் பண்ணாலும் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கைத்தட்டல் விசில் பயங்கரமா இருக்கும். அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த மூமெண்ட் அதாவது எனக்கு வந்து புதுசா இருந்துச்சு. அந்த மூமெண்ட் தான் நான் வந்து வாழ்க்கையில ஜெயிச்ச மூமெண்ட் மாதிரி எனக்கு இருந்துச்சு. இத்தனை நாளா நீ ஒரு பிளேயர் இல்ல, ஒரு செட்ல இருந்தா அந்த மேட்ச் ஜெயிச்ச உடனே நம்ம சீனியரே நமக்கு வந்து சூப்பர்ரா நல்லா விளையாண்டு அப்படின்னு சொல்லும் போது அதோட ஹை எதுவும் இல்லாத மாதிரி தான். ஆமா, அது நம்ம ஊர் சைடு ஆளுங்க எல்லாம் உள்ள இறங்கி வருவாங்க, கிரவுண்ட்ல வந்து கட்டி பிடிக்கிறது, தூக்குறது, என்னென்னமோ நடக்கும். இந்த நேஷனல்ஸ் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? நேஷனல்ஸ் வந்து அது வந்து சீனியர் தமிழ்நாடு விளையாடிருக்கீங்கல்ல, சீனியர் வந்து ரயில்வேஸ்க்காக விளையாடி மெடல் போட்டீங்க தானே அந்த வாட்டி? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் ஃபுல்லா சுதாக இருக்கு, எல்லாரும் எனக்குலாம் காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு வந்து எங்களுக்கு மேட்ச் இல்லை. ஓகே, அன்னைக்கு வந்து லீக் தான் நடந்துட்டு இருந்துச்சு, எங்களுக்கு மேட்ச் இல்லை. அடுத்த நாள் தான் எங்களுக்கு மேட்ச். என்னடா இப்படி இருக்கு கிளைமேட் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சுனில் பர்வேஸ் தெரியும். சுனில் பர்வேஸ் தெரியும். அவங்க 2 பேரும் இப்ப நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரே ஊர்ல இருந்து வந்தாங்களா? ஒரே கிளப், ஒரே கிளப்ல விளையாண்டு 2 பேர் நீங்க ப்ரோ கபடிலயும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் விளையாடுவாங்க. ஆமா, விளையாடுவோம், கண்டிப்பா நல்லா விளையாடுவோம். அவங்க வந்து ரூம்ல நாங்க பேசிட்டு இருக்கோம், கிரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒண்ணும் இல்ல, லைட்டா மூவ் எடுத்து காதுல கழுத்துல தேய்ச்சி விட்டு நல்லா சூடு பறக்க வார்ம் பண்ணி, உனக்கு சுத்தி இருக்க கிளைமேட் எதுவுமே தெரியாது, போய் விளையாடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே உடம்பு ஒத்துழைச்சு. அப்படி விளையாடலாமா உண்மையிலேயே?
அதாவது அது மஸ்ட் மேட்ச், அதுல விளையாடுறது ஓகே. நார்மலா இப்ப இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு சில பசங்க வந்து வையா இருப்பாங்க. அப்படி கிடையாது. நான் வந்து மூவ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, எனக்கு அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அந்த இல்ல மீன்ஸ் அது புரியுது ப்ரோ. அது ஒரு இம்பார்ட்டன்டான நேஷனல் கேமுக்கு போறோம், அப்ப நமக்கு விளையாடி ஆகணும், அதனால விளையாடுறோம். இப்ப நான் ஏன் சொல்றேன், இப்ப இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு சில பசங்க பாக்குறாங்க விளையாட போறாங்க, இன்னைக்கு சும்மா காய்ச்சல் வீட்டுல கிடக்கலாம், அவங்க வந்து சரி இப்படி பண்ணிட்டு விளையாடலாம், அப்படி விளையாடக்கூடாது இல்ல. அப்படி விளையாடக்கூடாது. அது வந்து எதுக்குன்னா வேற வழியே இல்ல. வார்ம் அப் பண்றது கண்டிப்பா எல்லா மேட்சும் பண்ணிதான் ஆகணும். ஓகே. அந்த இடத்துல கிளைமேட் தெரியக்கூடாது, டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது. ஒரு ஹீட் வந்து அந்த இடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா காது தான் ஃபர்ஸ்ட். காலுக்கு வந்து நம்ம பிரச்சனை இல்லை, ஷூ போட்டிருப்போம், அதனால அதுக்கு பக்கத்துல லைட்டா ஹீட் சென்சேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளைமேட் டிஃபரன்ஸ் தெரியாது. வார்ம் அப் பண்ணீங்கன்னா உடம்பு நல்லா வார்ம் அப் ஆயிடும். அதனால அந்த இது பண்ணாங்க. மற்றபடி அது தேய்ச்சா நல்லா விளையாண்டலாம் அப்படி கிடையாது, காய்ச்சல் போயிடலாம் கிடையாது. அதுக்குள்ள அடுத்த நாளுக்குள்ள ரெக்கவரி ஆயிடுச்சு. டேப்லெட் எடுத்து ஃபீவர் டேப்லெட். நீங்க 2 வாட்டி ரிலீஸ் விளையாண்டீங்களா? ஒரு வாட்டி. சுதாகர் 2 தடவை விளையாண்டு 2 தடவை விளையாடி இருக்காங்க. அப்புறம் எனக்கு வந்து ப்ரோ கபடியில இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்னா மஞ்சி சில்லர். 2014 அவர் ஆரம்பிச்சதுல இருந்து லாஸ்ட் டெல்லிக்கு கப் அடிச்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தெலுங்கு டைட்டன்ஸ்ல ஒரு வருஷம் கோச்சா கொஞ்ச நாள் இருந்தாரு, அப்புறம் மாறிட்டாரு. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இப்போ கரெக்டா ஃபாலோ பண்றது கிடையாது, ஏன்னா அவர் ஒரு இன்ஸ்பயராகவே இருந்தார். நான் எப்படி கபடி ஆரம்பிச்சேன்னா ஒரு நாள் டிவியில போட்டிருக்காங்க வீடியோ, என்னன்னா மஞ்சி சில்லர் நல்லா பண்ணதை மட்டும் தான் அவங்க கட் பண்ணி போட்டிருக்காங்க, பெஸ்ட் ஆஃப் மஞ்சி சில்லர். நான் என்ன நினைச்சேன், யாரா இவர் அவுட் ஆக மாட்டாரு, எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்காரு, நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி நான் மஞ்சி சில்லர் சொல்றேன், எங்க ஊர்ல வந்து அந்த அளவு நமக்கு பார்த்து வளர்ற மாதிரி கிடையாது. அதனால 10 மீன்ஸ் நான் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் சூர்யா கூட எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நாங்க திருப்பரப்பில் எங்க ஊர்ல தான் இருந்தோம். திருப்பரப்பு வந்திருக்கீங்களா? ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும் கன்னியாகுமரியில. மேபி வந்திருக்கலாம். சரி, நீங்க வரல. அபினேஷ் ப்ரோ தான் ஒரு வாட்டி வந்திருக்காரு. அப்போ நீங்க வந்து இந்த பிளேயர் மாதிரி நம்ம ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே பார்த்து வந்து ஏதாச்சும் பிளேயர்ஸ் இருக்காங்க உங்க ஊர் பிளேயரா இருந்தாலும் சரி? இருந்து பார்த்ததெல்லாம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப அப்பாவோட கட்டிங்ஸ் வந்து அம்மா வச்சு எடுத்து வச்சிருந்தாங்க. ஓகே. நியூஸ் பேப்பர். இப்பதான் நியூஸ் பேப்பர். அப்போ அவர் பேப்பர் மில் டீம்ல எல்லாம் விளையாடி இருந்தாரா? சன் பேப்பர் மில்ஸ் ஆப்போசிட்டா விளையாண்டாரு. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து அந்த கட்டிங்கை பார்த்தோன்னா சரி நமக்கும் ஓரளவு விளையாடலாமா அப்படின்னு தோணுச்சு. கரெக்டா அந்த இது கிராம கேம்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த டைம்ல அதை பார்த்தோன்னே நமக்கு அவரை மாதிரி விளையாடணும் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே, இப்ப நிறைய பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் இதுக்கு அப்புறமா முதல்ல நல்ல ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டா மெயின் அப்படி இருக்காங்க. அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது, வேலைகள் இருக்கலாம், அவங்க அந்த ஃபிட்னஸ் கொஞ்சம் இது கம்மி ஆகுது. நீங்க இப்போ கரெக்டா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றீங்க, அது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்கு தோணும் விளையாடி அப்பாயின்மெண்ட் கிடைச்சு போக்கபடி ஆடிட்டாரு, இப்போ ஒரு லைம் லைட்ல இருக்காரு, அவரே இப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒண்ணுமே ஆகல. நிறைய பேருக்கு காமனா சொல்றது இப்ப ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளவுதான் ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தாலும் கிரவுண்டுக்காக நம்ம உடம்புக்காக கொஞ்சமா உழைக்கணும் கண்டிப்பா. அதாவது இப்ப 10 மணி வரைக்கும் வேலை இருக்கா, 1 மணி நேரம் ரெஸ்ட் எடு, 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு, உனக்கு ஏற்ற ஷெடியூல் நீயே தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப நான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு இடத்துல செட்டில் இருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதே மாதிரி நீயும் பண்ண முடியும்னா முடியாது, உனக்கு வேற வேலை இருக்கலாம், அதுக்கு நம்ம டைமிங் டிஃபரன்ஸா இருக்கும். உன்னுடைய சிச்சுவேஷன் இதே மாதிரி இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நான் வந்து 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றேன்னா உனக்கு கம்மி டைம் இருக்குன்னா 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு. ஆனா கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். பிசிக் வந்து ஒரு அத்லெட்டுக்கு வந்து பிசிக் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எடுத்துக்கலாம், இப்ப நடந்துட்டு இருக்கு FIFA வேர்ல்டு கப். ரொனால்டோ வயசு வந்து 41 வயசு, ஆனா இந்த அளவுக்கு இது பண்ணி விளையாடுறாருன்னா அந்த மாதிரி யாருமே. அதுவும் ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸ் உடைய என்ன சொல்றது, சும்மா டிவில மட்டும் பாக்குறவங்க இதோட சீரியஸ் சொல்லுவாங்க அவர் வயசாயிடுச்சு முடியலன்னு. பட் அந்த ஒரு லீக்ல அவர் அங்க என்னைக்கும் நிக்கல, ரொனால்டோ கிட்ட பாஸ் கொடுத்தா கோல் ஆக்கிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பிசிக் மெயின்டைன் பண்றாரு ஒண்ணு. அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்ட் ரெக்கவரி எல்லாமே அவங்க எவ்வளவு பேர் ரொனால்டோ, விராட் கோலி அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்து எந்த இதையுமே கொண்டு போற இது இல்லை. அதை நம்ம சொன்னா எதுக்கு பண்ணணும், ஜாலியா போய் விளையாடலாம். அதுவும் இப்ப இருக்கிற பசங்க விளையாடுறதை தாண்டி, இப்போ பாக்குற பசங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் விளையாடுறதை தாண்டி இப்போ போன்ல விளையாடுறது, சும்மா இருக்கிறது, இதுலயே ஈடுபாடு. பழைய மாதிரி இப்ப கிரவுண்ட்ல கிடையாது ஆளுங்க விளையாடுறது. அதாவது போன் வந்து நோண்டுங்க வேணாம்னு சொல்லல, ஆனா எப்பயுமே போன்னே இருந்துச்சுன்னா அது வந்து அடிக்ஷன் தான். ஒண்ணு கண்ணு போயிடும், இன்னொன்னு மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், 3வது ரெக்கவரியே இருக்காது. நிறைய பிளேயர்ஸ் வந்து ஊர்ல இருப்பாங்க ப்ரோ, அவங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் விளையாடுற பார்க்கும்போது நமக்கும் சஞ்சீவி அண்ணா மாதிரி விளையாடணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் அவங்களா இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு லக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த 1 மந்த்ல எல்லாம். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், சிலருக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். பட் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நாள். அதாவது நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அது வந்து வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தோட வாழ்க்கையும் பார்த்து நம்ம பண்ற மிஸ்டேக்கால மட்டும்தான் உங்க வாழ்க்கை வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க்கால வேஸ்ட் ஆகும். ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்கும்.
கண்டிப்பா பலன் இருக்கும். அந்த பலன் கிடைக்கும் போது நீங்க அதை கிடைக்கிறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அது வந்து கிடைக்கும், இவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற வரை கஷ்டப்படணும். கிடைக்கிற வரை கஷ்டப்பட்டேன். ஏன்னா இங்க யாருக்குமே எதுவும் கிடைக்காது. ஏன்னா இங்க 100 பேர் இருக்காங்கன்னா 1,00,000 பேர் அதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த கடைசி எந்த 100 பேர் அதுக்காக பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல, எந்த பாயிண்ட்ல நீ ஆரம்பிக்கிறியோ அந்த பாயிண்ட்ல வரைக்கும் கடைசி வரைக்கும் நீ நிக்கணும். அப்பதான் உனக்கு அது கிடைக்கும் எதா இருந்தாலும். ஆமா, அதான் நிறைய பேரோட பிரச்சனை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க. இப்போ இப்ப ஏதாச்சும் பாக்குற பசங்களுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ் மாதிரி, நான் சின்ன பசங்களுக்கு நான் சொல்றேன், விளையாடிட்டு இருப்பாங்க, இப்பதான் கெரியர் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல் லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க 9th 10th, ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? என்ன சொல்லணும்னா, நல்லா டிசிப்ளின் முதல்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டிசிப்ளின் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க கோச் என்ன சொல்றாங்களோ கண்ணை மூடிட்டு கேளுங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, 100 தடவை 100 ரவுண்ட் ஓட சொன்னாலும் ஓடுங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்றதை கேட்டு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா முன்னாடி வருவீங்க. அது வந்து எந்த வயசுலன்னு கிடையாது, அப் டு உலகத்துல வாழ்ற வரைக்கும். ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அட்வைஸ் மட்டும்தான், எதுவுமே கொடுக்காம கிடைக்காது வாழ்க்கையில. அதை வந்து மிஸ் பண்ணிடாது. அவ்வளவுதாங்க. நான் வந்து ரொம்ப நாளா இப்ப உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபியூச்சர்ல சில பல பிளான்ஸ் இருக்கும், நம்ம இந்த இதெல்லாம் விளையாடணும் இப்படி இப்போ இருக்கும் தானே, கண்டிப்பா உங்களுக்கு ஆசைகள் இருக்கும். கண்டிப்பா நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிக்கிற உங்ககிட்ட ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. நீங்க பேசும்போதே அது புரியுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு சின்ன பையனை எப்போ விளையாட ஆரம்பிச்சீங்களோ அந்த ஒரு இது இப்போ உங்களுக்கு அந்த ஃபயர் இருக்கு. நீங்க பேசும்போதே அது புரியுது. கண்டிப்பா நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயம் நடக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். நான் நிறைய நாளா உங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். இப்போதான் கடைசி எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ.